ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் பிரியமானவர்களே, யார் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் நம் முக்கியமான ஒரு கேள்வி. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தகுதி என்ன? எல்லா மனிதர்களும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லா மனிதர்களும் கர்த்தரை ஆராதிப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் யார் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க நன்றாய் கவனிங்கள். எந்த ஊழியக்காரன், அப்போஸ்தலர்கள் மற்ற வருகிற எல்லா ஊழியக்காரரும் கர்த்தருடைய வருகை மற்றும் யார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாலும் வசனத்தின்படி காட்ட வேண்டும். நம்முடைய வேதம் சொல்கிறது எபேசியர்ல நம்முடைய அஸ்திபார கல், இந்த அஸ்திபார கல் 12 அப்போஸ்தலர்கள், அதற்கு மேல் கட்டுகிற கல்கள் தான் நாம். அதற்கு தலைக்கு மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அஸ்திபாரத்தின் மீது தான் காட்ட வேண்டும். தனியா நாம் ஒரு அஸ்திபாரம் போட்டு காட்டக்கூடாது. இது வேதத்தினுடைய ஒழுங்கு. நல்லா கவனிங்கள். அப்படி யார் பிரசங்கித்தாலும் வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, யார் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். யாத்திராம் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசையை சந்தித்து பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்றார். கவனியுங்கள், கர்த்தரை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு. எங்கிருந்து? எகிப்திலிருந்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாய். மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 116:13 தாவீது சொல்லும் போது, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். அப்படியானால் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த எகிப்தில் இருக்கிற தன் ஜனங்களை கர்த்தர் விடுவிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கவனிங்க, எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்றால் உலகத்தையும் பாவ வாழ்க்கையும் காட்டுகிறது. பிரியமானவர்களே, அங்கிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். என் ஜனங்கள், தேவன் ஒரு பாரன் சொன்னதை நாம் வாசிக்கலாம் யாத்திரை புஸ்தகத்துல. அவள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காண்பிக்க நேரம் இல்லாதனால் சுருக்கி சொல்கிறேன். பார்வோன் மோசேயினிடத்தில் முதல்ல அனுப்ப மாட்டேன் என்று சொன்னாங்க ஜனங்களை. கர்த்தருடைய கையின் கிரியைகளை கண்டபொழுது அனுப்ப ஆயத்தப்பட்டான். முதலாவது அனுப்ப பிரியமில்லை. அவன் சொல்றான், உங்க கர்த்தர் பேச்சை கேட்கறது நான் யாருன்றாரு. மோசே கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, என் கையின் கிரியைகளை கண்டால்தான் அவன் மாற்றம் அடைவான் பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாதைகளால அவனை மாற்றினான். அப்பொழுது அவன் மெதுவா கடவுளுக்கு கீழ்ப்படி. முதல் கேள்வி, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படி, அவர் யாரையா அப்படின்ட்டான். போகட்டும், அவனுக்கு தெரியல. அப்ப கர்த்தருடைய வல்லமையும் கையின் கிரிகளை கண்டபோது மெதுவா இறங்கி வரான். சரி, நீங்க ஆராதிக்கணும்னு தானே சொல்றீங்க, எகிப்திலிருந்தே ஆராதிங்க. அதெல்லாம் போட்டிருக்கிற விவரமாய் நான் பிரசங்கிக்க நேரம் இல்லை. இங்க இருந்தே ஆராதிங்களேன், அதானே உங்க விருப்பம். அப்ப மோசே சொன்னார், இல்லை இல்லை இல்லை, இங்கிருந்து ஆராதிக்க மாட்டோம். இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த வனாந்தரத்தில் நாங்கள் ஆராதிப்போம், தேவன் சொன்ன இடத்திற்கு போய். கவனியுங்கள், அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தான் நான் உதாரணமாக ஒரு வசனத்தை சொன்னேன். அந்த சங்கீதத்துல, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். கவனியுங்கள், வேதம் சொல்வது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார். இன்னைக்கு சபையில் வருகிற பிரச்சனை எல்லாம் என்னன்னா, ரட்சிக்கப்படாதவங்களாம் கூட உட்கார வச்சுக்கிட்டு தான். அப்படியானா அவங்க எங்க ரட்சிக்கப்படுவாங்க? வெளியில் நாம் வைத்து ரட்சிப்பை சொல்லி, அல்லது சபையில வைத்து நாம் ரட்சிப்பை சொல்லி ரட்சிக்கப்படும் போதுதான் சபையின் அங்கத்தினராய் கிறிஸ்துவின் அவயமாய் மாறுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த தன் மக்கள் தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுலாம் கூடி ஆராதிக்கிறது தான் ஆராதனை. நான் இன்றைக்கு பார்க்கிறேன், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சபையில் ஆராதிப்பது நல்லது.
அல்லது வெளியே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆராதிப்பது நல்லது. ஆனால் சில திருமண மண்டபத்தில் திருமணங்கள் நடக்கும்பொழுது சில ஊழியர்கள் போய் அங்க ஒரு 10 ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத புறஜாதியா வந்திருக்கும் பொழுது கர்த்தரை ஆராதியுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், பாட்டு பாடுங்கள் என்று சொன்னால் அங்கே அந்நிய பாஷையில் பேசினார் அவர்களுக்கு என்ன புரியும்? புரியுமா? நீங்க வேதத்தை கவனிங்கள். பவுலடியார் 1 கொரிந்தியர் 14 சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷை பேசும் பொழுது என்று எழுதுகிறார். கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் பவுலடியார் சொல்வதை கவனியுங்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆகியால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக் கொள்ளும்போது 23 கல்லாதவன் அவிசுவாசியாது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களுக்கு உங்களை பைத்தியம் பிடித்தவளாய் என்பார்கள் அல்லவா என்று எழுதுகிறார். எப்படி இருக்குது பாருங்க நம்ம பண்றது. ஊழியர்களுக்கு நம்ம நல்ல யோசனை வேணும், பைபிள் அதிபதிகள் இருக்கணும். ஒரு திருமணம் என்பது அங்கே ஒரு திருமண மண்டபத்தில் சபையில் நடந்தா கூட பரவாயில்ல, வெளியே நடக்கும்போது ஒரு 50 விசுவாசி வச்சுக்கிட்டு 200 பேர் புறஜாதியா வந்திருக்கும் போது அங்கே ஆராதி, கையை தட்டு, அல்லேலூயா சொல்லுன்னு நம்ம ஊழியக்காரங்க வேற அதுதான் எழுப்புதல் நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யவில்லை. வேதம் என்ன சொல்கிறது கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்டவன் தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அங்கிருந்து பாருன்னு சொன்னா இங்கிருந்து ஆராதிங்கப்பா. ஆண்டவர் சொன்னார் இல்லை, அங்கிருந்து மோசே சொன்னார் அங்கிருந்து வெளியே வர வேண்டும். அப்படினால் எகிப்து பாவ வாழ்க்கை காட்டுன்னு சொன்னேன். பாவத்துல இருந்து கொண்டு ஆராதிப்பதை கூட கர்த்தர் விரும்பவில்லை என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். புரியமாவளே கவனியுங்கள். பிசாசனுடைய தந்திரங்களை நாம் அறிய வேண்டும். அவை எகிப்தில் பாவத்தில் இருந்து கொண்டே ஆராதிப்பதை கூட கர்த்தர் விரும்பவில்லை. பாவத்தில் இருந்து கொண்டு நீங்கள் கர்த்தரை ரட்சிப்புக்காய் கூப்பிடலாம். கூப்பிடும் போது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது அது இயல்பு, ஆண்டவருடைய கிருபை. ஆனால் அதிலேயே இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை ஆண்டவர் ஒருபொழுதும் விரும்ப மாட்டார். அதனால்தான் ஆண்டவர் இதை கவனிக்க வேண்டும். நம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசி எடுத்து அதை காட்டி தான் புதிய ஏற்பாட்டிலும் சில காரியத்தை விளக்குகிறார்கள். அவளே நாம் புரியுமானவளே, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆராதிக்க வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்துல தான் நாம் ஆராதிக்க வேண்டும். புறஜாதிகள் வந்த இடத்துல போய் ஆராதனைன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அவங்க என்ன நினைப்பாங்களாம், இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குதுன்னு நினைப்பாங்களாம். நீங்க சொல்ற ஆண்டவர் அவங்க எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நீங்க செய்யலாம். ஒரு தெரிந்த ஒரு தமிழ் பாட்டை பாடி, பிரியமானவர்களே, அவங்களுக்கு இந்த வசனத்தை தெரிகிற மாதிரி எடுத்து சொல்றது அவர்களை ரட்சிக்கும். வசனம் அவளை ரட்சிக்குமே தவிர நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை அவர்கள் உங்களை என்ன நினைச்சுப்பாங்களாம், ஏதோ உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் வசனத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஆகவே ஆராதிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மத்தியில் நாம் ஆராதிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்க. எதை செய்தாலும் தேவ ஒழுங்கின்படி, தேவனுடைய நியமனத்தின்படி நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். என கருமையாளே, அவை நம்மளால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆகவே தேவன் சொல்கிறதை கவனியுங்கள். சபையிலே அவர் சொல்கிறதுனால இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நீங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா, இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எங்களுடைய சபைகள் எல்லாம் சபை நடக்கும்போது அந்நிய பாஷை பேசுவோம். ஒரு 3 பேர் பேசினா மீதி ஏற்கனவே பேசியிருந்தவங்க அமைதல் ஆயிடுவாங்க. பிற்பாடு தீர்க்க தரிசனம் சொல்வார். அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுக்கு பக்தி உண்டாக்கும், மற்றவனுக்கு உண்டாக்காது. தீர்க்க தரிசனம் சொன்னால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று 1 கொரிந்தியர் 14 பவுல் எழுதுகிறார்.
ஆகவே அந்நிய பாஷை பேசினால் நீங்களும் தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை. உங்களுக்கு அதுல பக்தி உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், அன்பு உண்டாகும், தைரியம் உண்டாகும். ஆனால் மற்றவர்களுக்கு உண்டாக்காது. அதனால்தான் பவுல் எழுதும் பொழுது நீங்கள் எல்லாரும் கூட கூடி வரும்போது வெறும் அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஒரு 4 பாட்டை முதல்ல பாடிடுவாங்க, அப்புறம் தோத்திரம்னு ப்ரைஸிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரைஸிங் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. 2 பாட்டை பாடுறோம், திருப்பியும் அபிஷேகம்னு ஒரு 4 பாட்டை பாடுறோம். இப்படியே பாடி பாடி கொண்டு இருப்பது தான் ஆராதனை என்று நினைத்து விடுவோம். ஆராதனை என்பது தேவ பிள்ளைகள் கூடி ஆராதனை. நீங்க எப்ப கூடி ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும், ஆமென் போட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்துதான் ஆராதனை. இப்பொழுது அதுல ஒரு 4 பாட்டை முன்னாடி பாட, அப்புறம் ஒரு 4 பாட்டு இவர் பாட அவர் பாட, இதுதான் ஆராதனை என்று நினைத்திக்க கூடாது. முனையெல்லாம் பெந்தகோஸ்து உலகத்தில் இப்படி ஆராதனை நடத்தல் என்று ஆளே கிடையாது. என்னுடைய சபைகள் எல்லாம் பாடி கர்த்தரை துதிப்போம், ஆவியானவர் இறங்குவார், 2-3 பேர் அந்நிய பாஷை பேசுவோம், மற்றவங்க பேசினா அமைதியாக இருப்போம், கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனத்து மூலமாக வெளிப்படுவார். அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கம் வெளிப்பட்டு பவுல் அங்கே சொல்லுகிறதை கவனியுங்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், 14:24 எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியாது அல்லது கல்லாதவனாவது உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளிரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து, தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார். எப்பொழுது? தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது. புறஜாதியா அவனுடைய உள்ள அது தீர்க்க தரிசனம் என்றால் சிலர் நினைக்கிறாங்க எதையெல்லாம் வாய்க்கு வந்து எல்லாம் சொல்லிட்டா தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்லி, இன்னைக்கு வெறும் பணத்தை பற்றி சொல்லிட்டாதான் தீர்க்க தரிசனம் இல்லை. தீர்க்க தரிசனம் என்பதனுடைய காரியமே வேற. பிரியமான கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி தீர்க்க தரிசனம் வரும். ஜனங்களுக்கு பயம் வந்து அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்துல என்ன வச்சிருப்பான்? ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்றது, பாவக்காரியெல்லாம் அதெல்லாம் வெளிரங்கமாகும் போது அவன் பயந்து விழுந்து மெய்யாகவே தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று அவன் அறிக்கை செய்வான். இன்னைக்கு நல்லா நம்ம 4 பாடி பாட்டுட்டப்பா இன்னைக்கு எழுப்புதலா இருந்துன்னு சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இது நாம் எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவன் மிக அழகாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கார். அவை ஆண்டவரை ஆராதிக்க யார் ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க வேண்டும், இதையெல்லாம் வேதத்தை மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேக காரியங்களை சொல்ல இவைகளை எடுத்து காண்பிக்க எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நான் சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். பாட்டு மேல பாட்டு பாடியிருக்கும், நல்லதுதான். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லியே, ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கோம். கர்த்தருடைய காரியத்துல இன்னும் வளரல, அந்த பரிசுத்தத்துக்கு எட்டி பிடிக்கல. அதுதான் நம்ம அந்த கட்டத்துக்கு போக முடியல. இதோட பாட்டு பாடிட்டு நல்லா ஆராய்ச்சிட்டோன்னு ரொம்ப பெருமையா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய சித்தம் அது மாத்திரமல்ல என்பதை நன்றாய் சிந்தித்து வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள், சபையை நடத்துங்கள். ஆண்டவர் வரும்போது கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.